இது நான் என்ன சொல்கிறேன், திமுக மாதிரி தோல்வி கண்ட இயக்கம் கிடையாது. தோண்ட அந்த கட்சி இருக்குமா இல்லையான்ற நேரத்தில் கூட கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றலும் கவிதையாலும் அவர் எழுதினா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முரசொலியில். அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார். அது மட்டுமல்ல, எந்த தேர்தல்லையும் அவர் வந்து கூட்டணி அமைச்சு தான் போட்டியிருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டிட்டும் கூட அந்த அந்த கட்சி செயலிழந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 91 ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டார். அதனால் திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவரை அவரை வந்து அதிகாரம் பூசிவன் அரசியல் பண்ண தெரியுமா, நடிகனுக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர். அன்றைக்கு கேட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞரை 3 தேர்தலில் கோட்டை பக்கமே வரமுடாமல் செஞ்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிமுக மாபெரும் வெற்றி. முதல் 129 சட்டமன்ற தொகுதி. அடுத்து 80 ஆட்சியை கலைக்கிறாங்க. 2 நாடாளுமன்ற தொகுதியில் தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சது. 38 தொகுதியில் திமுக வெற்றி. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதை வச்சுட்டு கலைக்க சொன்னார். அன்னை இந்திரா காந்தி கலைச்சாங்க. எங்கள் தலைவர் வேறு எங்கேயும் கேட்கல. 234 தொகுதிக்கு போனார். நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டார். 177 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களா பெரிய கட்சியெல்லாம் உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணியில் அன்னைக்கு அப்படி தான் காக்கா தேக்கா குமரி ஆனந்த் நம்ம நெடுமாறன் அப்படி ஒரு கட்சி தொடங்கியிருந்தார். அப்புறம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்தாங்க. அவங்கள வச்சுட்டு தான் எங்கள் புரட்சித் தலைவர் மக்களை சேர்ந்து. அதுதான் ஆக திமுக வந்து தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். தாங்கள் வந்து தன்னுடைய கையை பிறங்கையும் பார்க்கணும். முன்கையை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது. இதை எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன், இல்லை மோடிஜின்னு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை தண்டை சரக்கு இல்லை தம்பி, சரக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க, இந்த சண்டை தான் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த விலைவாசி ஏற்றத்தை பற்றி சொல்கிறேன். நம்ம முதலமைச்சரோ அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எங்கள் இதில் விலைவாசி குறைஞ்சிருக்கு, நாங்கள் மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுக்குறோம், எல்லாருக்கும் மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். யாராச்சும் ஒரு அமைச்சர் சொல்ல முடியுமா விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த அமைச்சரும் மதுரைக்கு நான் சொல்கிறேன் 10,000 கோடிக்கு எங்கள் இதில் 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்தேன். 10,000 கோடிக்கு மேலே பணிகள் நடந்திருக்கு. ஒரு பணி சொல்லுங்கள், குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள், மதுரைக்கு என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ 2 பாலத்தை சொல்லுவாங்க. இந்த 2 பாலமே எங்கள் காலத்திலே போடப்பட்டு எல்லாமே வரைபடம் எல்லாம் நிதியெல்லாம் ஒதுக்கி எல்லாம் காலி பண்ணி அதை எல்லாமே எல்லாம் வச்சுருந்தோம். இவங்க அது போட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் நாங்கள் கொண்டு வந்தது தான். புதுசாக மதுரைக்கு எதுவுமே நம்ம மதுரை 2 அமைச்சரை சொல்கிறேன். மற்ற அமைச்சர்களும் அவங்கவுங்க தொகுதி அந்தந்த மாவட்டம் தான் எனக்கு தெரியும். எந்த மாவட்டத்துலையும் இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. சார் நமக்கு சொன்னீங்கல்ல, கலைஞர் வந்து எம்ஜிஆர் பார்த்து கேட்டால் நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு. இப்போ அந்த வார்த்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு ஆள போகிறது அண்ணா திமுக, முதலமைச்சராக போகிற எடப்பாடியார். இன்றைக்கி எல்லாம் கருத்து கணிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரியும். கண்கட்ட பிறகு சில பேர் சூரியன் நமஸ்காரம். நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நல்லது தான் சொல்கிறோம். எங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இப்போ கூட நம்ம முதலமைச்சருக்கு நல்லது தான் சொல்கிறோம் பாருங்கள். எங்கள் பொதுச் செயலாளர் யாராச்சும் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்களா? பில்லை போட்டு காமிச்சு அந்த வீட்டில் இவ்வளோலாம் விலைவாசி ஏறி இருக்குது, முதலமைச்சரே கவனிங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிற அளவுக்கு எவ்வளவு மனப்பான்மை படைத்தவர், எங்கள் நல்ல உயர்ந்த மனப்பான்மை படைத்தவர் எங்கள் எதிர்கட்சி தலைவர். இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி. அதனால தான் தமிழ் மக்கள் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க. சார் நான் ரெடி, அருமை என்ன எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்குவாரான்னு திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். சரி, இது வந்து இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் இதை பற்றி கேட்குறேன். அவர் கேட்குறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்கிற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமாக கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க. ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் கட்சியில் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்தார். இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும்.
இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள், அவங்களையும் பாதிக்க விடுறாங்க. நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகமெல்லாம் வேண்டாம். ஏன் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திகையாங்க, அவர் காட்டாத படமா? இவர் புதுசாக காமிக்க போகிறாரு. நீங்கள் அதெல்லாம் விடுங்க, மற்றது என்ன சொல்லுங்கள். இதை பற்றியே சொல்கிறீங்களா? அது உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கெல்லாம் வரல. அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு. அவர் அதனால அதை கேட்குறேன். இவருக்குன்னு தனியாக மோடிஜி சொல்லி, அமித்ஷா சொல்லி, நான் இதற்கு என்ன சொல்லியிருக்கேன்னு அது நேராக இவருக்கு சொல்லிட்டார் போல. ஏங்க நீங்கள் வேற, நீங்கள் பாஜக கூட்டம் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. வெற்றி போகுதுன்னு மக்களே மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு தலைவரை. இந்த ஆட்சியை அகற்றணுண்டு மக்கள் எதிர்ப்பு சுனாமி, இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் யார் எத்தனை பேர் கூட்டணியில் அதை சேர்ந்தாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி, அவங்கெல்லாம் இந்த சுனாமியில் அடித்து போயிடுவாங்க. அது உண்மை, அது உறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.